தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. அயலி சிவா சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் வயசில் மூத்த ஒரு ஆள் அயலியை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதில் அயலிக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் இங்கே சித்தி பேசுகிறத கேட்டு அயலி சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறது, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலைன்னா நானும் என் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம், எங்கேயாவது போய் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக பேசினதும் அயலிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் அயலியுடைய பாட்டி அயலிக்கிட்ட வந்து, நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் திரும்பி வா, மற்றதை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ வீட்டில் இருந்து போனேன்னா சித்தி ரொம்பவே மனசுடைஞ்சு போவாங்க. நான் சித்திக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், வாக்கு கொடுத்துருக்கேன், என்னால் போக முடியாதுன்னு அயலி ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்க, அயலியுடைய பாட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்னா நான் ஒரேடியாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல அயலி பேசிகிட்டு இருக்கிறத சிவா ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கபிலனை லவ் பண்ணுறதா சொல்லிட்டு சத்யபிரியா அப்படின்ற ஒரு பொண்ணு கபிலனுடைய அக்காவை மீட் பண்ணுறாங்க. இது மாதிரி கபிலன் என்னை லவ் பண்ணேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான் அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொல்லும்போது, இதை பற்றி கபிலனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் கபிலன் வந்து அந்த மாதிரி எண்ணத்தோடு நான் பழகலை அப்படின்னு சொல்லும்போது, கபிலனோட அக்கா பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட ஃபுல் டீட்டெயிலும் கையில் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போகிறாங்க. நீ போலீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா உன் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கபிலன் பின்னாடி மட்டும் சுற்றலை, ஏகப்பட்ட பசங்களோட சுற்றிக்கும் தெரிஞ்சதா இங்கே ஃபோட்டோ வீடியோ ஆதாரத்தோட கபிலனோட அக்கா காமிச்சதும் அந்த பொண்ணு அங்கேருந்து போகிறாங்க. இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கௌரவ பிரச்சனைனா யாராக இருந்தாலும் சும்மா விடமாட்டேன்னு சொல்லி தான் அங்கேருந்து கபிலனுடைய அக்கா போகிறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் நினச்சி அயலி ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கும்போது அங்கே வந்த சிவா அயலிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி வயசு மூத்த ஆளை எப்படி நீ வந்து கல்யாணம் பண்ணிப்ப, உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அயலிக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம், மற்றதை நம்ம பேசிக்கிறலான்னு அயலியோடைய சித்தி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டே பேசுகிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா பொண்ணோட சம்மதத்தை கேட்குறாங்க. பொண்ணு சம்மதிச்சதுனால தான் நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு அயலியுடைய சித்தி சொல்ல, அடுத்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அயலுடைய சித்தி சொல்கிறாங்க. ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கும்போது, இந்த வீட்டில் அயலி தான் மூத்த பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆனால் தான் மற்ற பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அது சரி, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அயலி சிவா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜீஃப் வந்து ஃபோன் பண்ணியிருப்பார். காலேஜ் படிக்கிற 15 பொண்ணுங்களை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். கடத்தின விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அவங்க வழக்கமாக காலேஜ் போயிருக்காங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கும் தெரியாமல் அவங்கள கூடிய சீக்கிரம் மீட் எடுக்கணும்னு சொன்னதும் அடுத்த செகண்ட் அயலி அண்ட் சிவா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆப்ரேஷனில் இறங்குறாங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டில் இருக்காங்க. ஆனால் இங்கே அயலி இங்கே பொண்ணுங்களை காப்பாற்ற கிளம்ப இறங்கிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.